இந்த தருணத்தில் அப்பா இல்லைன்றது உங்களுக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அவர் இல்லை. அவர் ஷூட் போயிருக்காரு, ஒரு லாங் ஷூட் போயிருக்காரு, ஒரு ஃபாரின் ஷூட் போயிருக்காரு. அவர் விட்டுட்டு போன நிறைய கடமைகள் எங்களுக்காக இருக்குது எங்கள் 3 பேர் கையிலும். மாமா இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். சொன்னார், அவர் சொல்லி அழுகும் போது என்கிட்ட அதான் நீங்கள் கட்டிப்பிடிச்ச அழுகுறாரு. இந்த நாளை என்னை மறக்க முடியாமல் செஞ்சு விட்டார் மாப்பிள்ள. இப்போ உடம்பு முடியாமல் போயிட்டார். ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னு அவர் இருக்கும்போது எனக்கு நிறைய நியூஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படின்றனால தான் இந்த கல்யாணத்தை நாங்கள் வந்து பிரம்மாண்டமாக பண்ணது. Madurai Muthu Fans Meet. Title sponsor Aisha, co-sponsor Dakshan Dosa and Vetririals. Associate sponsor Sri Shakti Designing Studio, Dr. Fruit, Archi Masala, Balakrishnan Foundation Charitable Trust, Führer, Jeevan Hospital, Pulse Cube, Tayangsi, Metro People Tamil, Dinasari Nalidar. Venue partner World Tech University, Avadi, Chennai. ஓகே, அண்ட் அடுத்ததாக வரப்போகிறவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ட் இவங்களும் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு பர்சன்னே சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவரை இவங்க குடும்பத்தார் சார்பாக அவங்க குடும்பத்து மூலியமாக நம்ம எல்லாரும் அவரை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ லெட்ஸ் வெல்கம் இந்திரஜா ரோபோ சங்கர் அண்ட் கார்த்திக் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். பத்தலையேஸ் கேட்கல சத்தமா, இன்னும் சத்தமா பத்தல. சூப்பருங்க. எஸ், கிட்டத்தட்ட எங்களுக்கு அப்படியே அந்த சீனை மொத்தமாக கண் எதிரில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த படத்தில் வந்ததே நீங்கள் இப்போ ரீக்ரியேட் பண்ண மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்ததில். நாங்கள் கேள்விப்பட்டோம் அக்கா வந்து ஷூட் போயிருக்கிறதுனால, பட் அவங்கள மிஸ் பண்ணாலும் அவங்களையும் சேர்த்து இங்கே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் அண்ணா, இந்த மொமெண்ட் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி ரொம்ப வருஷம் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணவர், உங்களோட சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான நபராகவும் இருந்தவர், அவரை சார்பாக இன்னைக்கு அவங்களோட குடும்பத்தார் வந்திருக்காங்க. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு அண்ணனுடைய ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன். அவரோட அவரோட தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கும் சீனியரு. கல்லூரியில் நாங்களாம் இருக்கும்போது அப்பயே வந்து காம்படிஷனுக்கு வந்து நாங்களாம் போய் ஆட்டோகிராஃபில் வாங்கியிருக்கிறோம். ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 5 பேர் இருந்தாலும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரோ, இல்லை 5000 பேர் இருந்தாலும் என்ன பண்ணுவாரோ அர்த்தம் பண்ணுவார். அதுக்காகன்னு கிடையாது. அப்படி ஒரு கலைஞன் முடியாது. கீழே இறங்கலாம் போய் ஆடியன்ஸ்லாம் பேசி பண்ணுவார். பாப்பா வந்து அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கலகப்பேர் சீசன் 1 முடித்த உடனே மதுரையில் வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபைட் எடுத்தாங்க. அப்போ வந்து குட்டி பாப்பா இருந்துச்சு. அப்போயே வந்து பாப்பாவை பேச விட்டு அழகு பார்ப்பார். அப்போ முத கேப்டன் வாய்ஸு, பெண் குழந்தையா ரொம்ப க்யூட்டாக பேசுதா இந்திரியா. அதெல்லாம் இப்போ எனக்கு ஒன்று ஒன்றா வர ஞாபகம் வருது. அப்படி ஆரம்பித்தது. இன்றைக்கி அண்ணன் வந்து என்னை வாழ்த்துற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். அதைத்தான் சொல்ல முடியும். அண்ணே, ரோபோ சங்கர் அண்ணன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோலை உங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்காருண்ணே. ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் ஒன்றா நெருக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போன அனுபவம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது? அப்போ பாப்பாலாம் குட்டி குழந்தையாக இருக்கிறப்ப நாங்கள் இப்போ மாதிரி 4வேலாம் கிடையாது. அப்போ சிங்கிள் ரோடு தான். இப்போ 3 மணி நேரத்தில் போகிறோம்னா அப்போல்லாம் 8.5 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே பண்ணிட்டு நானும் அரவிந்த் ரோபோனை பண்ணுற அந்த கலாட்டாக்கள் தான் எங்களுக்கு அந்த டைம் தெரியாமல் செய்யும். அப்போ அதிகமாக எங்களை சிரிக்க வைக்கிறது அண்ணனாத்தான் இருப்பார். ரொம்ப வித்தியாசமான முகபாவனைகள்லாம் பண்ணி அந்த நேரமே எங்களுக்கு தெரியாத மாதிரி செய்கிறது. நிறையா கற்றுக்குறோம். நிறையா பேர் இன்றைக்கெல்லாம் மிமிக்ரி பண்ணுறவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஆறுனா அவர் தான். ஹாட்பாதர் மாதிரி தான். ஒரு வாய்ஸ் மட்டும் இன்றைக்கி எல்லாரும் மிமிக்ரி மட்டும் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி மிமிக்ரி ஆரம்பிக்க முன்னாடியே பாடி லாங்குவேஜ் ஆரம்பிச்சுட்டு தான் அப்புறம் அப்போ அதுலேயே கிளாப் பண்ணிடுவாங்க. எம்ஜிஆர் சார் வாய்ஸ்னால் வந்து இப்போ அடுத்து புரட்சி தலைவர் பொன்மனச்சிம்மல் வாய்ஸ் பேச போன்ட்டு பேசுவாங்க. அவர் எடுத்தோடனே அப்படி ஒரு சின்ன ஒரு வார்ம் பண்ணுவார். அதுலேயே ஆடியன்ஸ் யார் பேச போகிறாங்கன்னு. அப்படி தான் ஒரு கலைஞன். 2மே இருக்கும். பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஒரு அதுபோக எல்லாத்தையுமே ரசித்து பண்ணுவார். அவர் பணத்துக்காக எந்த நிகழ்ச்சியுமே பண்ண மாட்டார். அந்த இடத்துல மக்கள் எல்லாம் சிரிக்கணும்.
அது 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க, 1 மணி நேரம்லாம் பண்ணுவார். இன்றைக்கி சிலர்கிட்ட சார் 1 மணி நேரம் பண்ணுங்கண்ணா, சார் அவ்வளோ பண்ண மாட்டேன் சார், என்கிட்ட 5 வயசு தான் இருக்க பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய விசாலம். அதனால் அவர்கிட்ட எல்லாமே நிறையா கற்றுக்கிறணும். அவர் வீடியோக்கெல்லாம் இப்போ இருக்கும். அடுத்து வர தலைமுறையெல்லாம் ஒரு பலகுரலை எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு மேடையில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும், சினிமாவில் ஒரு காட்சியை ஒரே டேக்கில் பண்ணுற ஒரு கலைஞர். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய. அண்ணா யூஸ்வலாக வந்து நம்ம அப்பப்போ கூட பழகினவங்க, ஏதாவது ஒரு ஷோ கூட சேர்ந்து பண்ணவங்க. அண்ட் நான்லாம் வந்து அண்ணாவை செட்டில் பார்த்துருக்கேன், ஆஃப் செட் நிறைய பேசியிருக்கேன். பட் ஸ்டில் ஆன் ஸ்க்ரீனில் நான் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அண்ணா இல்லாத அந்த ஆப்சன்ஸ் வந்து எங்களுக்கே பெரிய பாதிப்பு இருந்தது. பட் நீங்கள் வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நீங்க இருந்திருக்கீங்க. அந்த ஒரு ஆப்சன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா சீசன் 1ல முதல் எபிசோட் கலக்கப்பயார்னு ஒரு ரியாலிட்டி ஷோவில் முதல் பெர்ஃபார்மர், முதல் எபிசோடில் முதல் காமெடி கிங் அப்படின்ற ஒரு பெருமை. நான் கூட 7வது எபிசோடில் வந்தேன். அப்போ மதுரை அப்பா வா அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி எல்லாருமே அரவணைச்சுப்பார். அரவிந்தை வந்து எப்படியாவது வர வைக்கணும், அந்த ஒருகிளி பாட்டை கொண்டு வந்து அரவிந்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ராமரை கூட்டு வரணும், இப்படி எல்லாருமே கொண்டு வந்து அவங்களோட பயணம் செய்யணும். மேடையில் எப்படி மக்கள் சிரிக்கிறாங்களோ அவர் எங்களெல்லாம் சிரிக்க வைப்பார். சிரிக்க வைக்கிற கலைஞரை சிரிக்க வைக்கக்கூடியவர். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 வயசு வரைக்கும் என்ன மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு. அதனால தான் இறைவன் வேகமாக போது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்ற அழைச்சிட்டாருன்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். அதே போல் இந்திரிஜிதாவும் ரொம்ப திறமைசாலி, அதை என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் காலச்சூழலில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பயந்துக்கிற முடியாமல் போயிடுச்சு. ஓகே. அண்ட் இந்திரஜாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். குட்டி எப்படி இருக்காங்க? குட். அவர் நல்லா இருக்காரு. அவர் எங்கள் வீட்டு ராஜா. அவருக்கு என்ன சூப்பராக இருக்கார். கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் வந்து இந்த மொமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறது எனக்கு ஹாப்பினஸ். பட் ஸ்டில் அப்பா கூட சின்ன குழந்தையிலிருந்து பார்த்துருப்பீங்க ஆப்வியஸ்லி மதுரை முத்தண்ணாவை. அந்த ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட அவரோட குழந்தைங்க அவர் அப்பாவை பார்த்து வளர்கிற மாதிரியான ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு அவருக்கு 20வது வருஷத்தோட விழா நடத்துகிறாங்கங்கிற அந்த ஒரு எஃபர்ட் எப்படி இருக்குது அண்ட் இந்த மொமெண்ட் எப்படி? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு பிரியோ டிவி. ஏன்னா வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து ஊக்குவிக்குதல், பாராட்டுதல் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அப்பார்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் எல்லாமே தான் செகண்டரி. பட் அதில் வந்து நீங்கள் வந்து மதுரை முத்து அங்கிளுக்கு 20 years ஆஃப் ஹிஸ் ஜேர்னின்றது செலிப்ரேட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்ஃபேக்ட் அப்பா இப்போ இருந்ததுன்னா என்ன தெரியுமா பண்ணியிருப்பார், யார் வராங்களோ வரலையோ நான் ஃபஸ்ட்டு முத்துக்கு வந்து உட்காருவேன்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த சோஃபாவில் ஃபஸ்ட்டு உட்காரக்கூடிய ஆள். அது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி நாட்கள் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ணது முத்து அங்கிள் தான். ஏன்னா அவருடைய அந்த ஒரு டீம் சொன்னாங்களா, அரவிந்த் அண்ணா, ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறம் முத்து அங்கிள், சவுந்தர் அங்கிள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து நான் நிறைய கற்றுப்பேன் இவங்கக்கிட்ட. நிறைய இப்போ சமீப வருடங்கள் தான் வந்து எல்லாருமே அவங்கவுங்க துறையில் நிறைய பாதைகள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க ரீயூனியன் ஆகும்போது அன்றைக்கி வந்து டே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருக்கும். சிரித்து வயிறு வலி, கண்ணிலேருந்து தண்ணி அப்படி தான் இருக்கும். அண்டு இன்றைக்கி அங்கிள் கூட இந்த ஸ்டேஜில் நாங்கள் உட்கார்றதுன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு எங்களுடைய நிறைய நிகழ்வுகளில் அங்கிளும் நிறைய பெரிய முக்கியமான இடத்த வந்து நிரப்பியிருக்காரு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் முத்து அங்கிள்கிட்டையும் அப்பா கிட்டேயும் 2 பேர்கிட்டையுமே நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் இவ்வளோ தான் எனக்கு பேமெண்ட் கொடுத்தா தான் போய் ஷோ பண்ணுவேன் அப்படின்ற ஆள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஓடுற ஆளுங்க மட்டும்தான் இவங்க செட்டில் நான் பார்த்தேன். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் மேபி மாறி இருக்கலாம் அக்கார்டிங் டு எல்லாமே. பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாதான்ப்பா நான் வருவேன்னு சொல்கிற கிடையாது. எனக்கு 5000 ரூபாய்க்கு பேமெண்ட் கொடுத்தாலும் நான் வருவேன், 5 லட்ச ரூபா பேமெண்ட் கொடுத்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஆள் வந்து முத்து அங்கிள். அதே மாதிரி சொன்னார்ல, டவுன் பஸ்லேயும் போவோம், ஃப்ளைட்லேயும் போவோம், ரொம்ப அதெல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கிள் கிட்டேயும் அங்கிள் அப்பா எல்லார்ட்டையுமே நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். ஸோ இன்னும் வந்து அந்த லெகசி வந்து ஒரு அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. நீங்களே சொன்னீங்க ஒருவேளை அண்ணா இருந்திருந்தா மொதல் ஆளாக அவர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தருணத்தில் அப்பா இல்லைன்றது உங்களுக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க? கண்டிப்பாக அவர் இல்லை. அவர் ஷூட் போயிருக்காரு, ஒரு லாங் ஷூட் போயிருக்காரு, ஒரு ஃபாரின் ஷூட் போயிருக்காரு. அவர் விட்டுட்டு போன நிறைய கடமைகள் எங்களுக்காக இருக்குது. எங்கள் 3 பேர் கையிலையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு சில பொறுப்புகள், கடமைகள், முடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஐ ஹோப் அது முடிக்கிறதுக்குள்ளே அவர் திருப்பி ஃப்ளைட் கிடச்சி ரிட்டர்ன் வந்துடுவாருன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக. ஈவன் எங்களுக்கு அந்த ஃபீல் எனக்கு
உண்மையாகவே கூஸ் பம்ஸாக இருக்குது. நான் இதை ஷோக்காக கண்டிப்பாக சொல்லலை. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, பட் ஐ ஃபீல் லைக் அங்கே ரோபோ சங்கர் அண்ணா உட்காந்து பார்த்துட்டு இருக்காருன்ற அந்த ஆரா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆப்வியஸாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுட்டு தான் வந்தோம், டாடி இந்த மாதிரி ஷோ போகிறோம், நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம், ஃபோட்டோ அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட வந்திருக்கோம். வாவ் அண்ணா, இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ரோபோ வந்து இந்த ஷோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்னு சொல்லி, நீ தேதியை மட்டும் சொல்லு, நான் சர்ப்ரைஸாக வருவேன், நான் முத்து நிகழ்ச்சி நான் இல்லாமையா அப்படின்னு சொல்லி தம்பியை சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி தான், அதே போல் அவருடைய நிகழ்ச்சியில் நான் எந்த இதுவும் எங்கே நடக்குன்னு மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதே போல் பாப்பா பையன் விசேஷத்தில் நாங்கள் ரெடியாக இருந்தேன். ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் அந்த மண்டபம், நடந்து போகிற தூரம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக அழகாக ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். அது ஆனாலும் நாங்கள் பையனை இன்னும் அழகாக அவர் இருந்து எப்படி நடத்துவாரோ அது மாதிரி நாங்கள் நடத்துவோம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக மாமா கூட நிறைய ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக ஃபோனில் பேசுகிறது அவர்கிட்ட தான். ஃபோன் எடுத்தாங்கன்னா 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இருக்காது. நாங்கள் காரில் அப்படி வந்துட்டு இருப்போம், ஐயா இந்த மாதிரியா அப்படியா இப்படியான்னு ஆரம்பிப்பாங்க, 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி நம்ம ஊரில் கோயில் திருவிழானா எங்கள் மாமாவுக்கு அடுத்து இன்னொரு நபராக அங்கே வந்து அந்த ஊர் மக்களே மகிழ்விக்கக்கூடிய ஒரே கலைஞர் வந்து அண்ணன் முத்தண்ணன் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அறக்கட்டளைக்கு, இப்போ நாங்கள் ஹோம் வச்சு ரன் பண்ணியிருக்கோம்ல, எங்கள் அறக்கட்டளைக்கு முத்தண்ணை வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே தெரியாது, வெளியே தெரியாமல் நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த இப்போ நீங்கள் இந்த ஃபேன்ஸ் மீட் பண்ணுறது, இந்த செலிப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் ஆகிருக்குன்னா அதை உருவாக்குனது அவங்க தான். தே ஆர் ரியல் ஓஜிஸ். அதாவது இன்றைக்கி சோசியல் மீடியா நம்ம கையில் இருக்குது, அசால்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் எத்தனை வீடியோனாலும் பார்க்கலாம், எவ்வளோ நகைச்சுவை வேணாலும் கேட்கலாம், ஒரு நபரை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாளில் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க பண்ணக்கூடிய திறமை தான் இன்றைக்கி இத்தனை பேர் மனசில் பேர் வாங்கியிருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவர் உழைச்ச உழைப்பு, அவரோட டெடிக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி நாங்களாம் மதுரைக்காரங்க, நாங்கள் கெத்தாக சொல்லுவோம், மதுரை முத்தண்ணே எங்கள் ஊர், நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தோம், எங்களுக்கு நகைச்சுவைனா என்னன்றது எங்களுக்கு ஊட்டி வளர்த்தவர் அவர் தான் சொல்லுவோம். எங்கள் மதுரையோட நக்கலும் இருக்கும், மதுரையோட பாசமும் இருக்கும், மதுரையோட வீரமும் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ நாங்கள் அதை கூட இருந்து பார்த்து பழகினவங்க. அதே மாதிரி மாமாவுக்கும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் மாமா வந்து நான் சொல்லுவேன் பல கலைகள் கற்றவர்னு சொல்லுவோம். அவரும் முதல் ஸ்டாண்டப் காமெடியான தான் முதல் எபிசோடில் வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் மிமிக்ரி டான்ஸ் பண்ணுவார், ட்ரம்ஸ் வாசிப்பார், மிமிக்ரி பண்ணுவார், என்ன வேணுமோ பண்ணுவார். அதாவது எனக்கு இது தெரியாதுன்ற மாதிரி இருக்காது, எதுவுமே யார்ட்டையும் போய் கற்றுட்டு வந்தது கிடையாது, தன்னைத்தானே உருவாக்கிட்டது. அதே மாதிரி ஹையஸ்ட்டு கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ண ஒரு ஆக்டர் யாருன்னா எங்கள் மாமா தான். அதிக மேடைகள் ஏறின ஒரு மேடை கலைஞர் யாருன்னா அவர் தான். அதுக்கு அடுத்து நம்பர் 2ன்னு ஒரு பிளேஸ் இருக்குன்னா அது மதுரை முத்தண்ணனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே அது கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்காரு. என்னதான் பேச்சளக்கில் அண்ணன் கூப்பிட்டாலும் நாங்கள் முறைப்படி எனக்கு அவரும் எனக்கு மாமா தான். ஏன்னா சொந்தம், ஒரே ஊர், பக்கத்து ஏரியா. ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது. பஸ் ஸ்டாண்ட், பெரியார் பஸ் ஸ்டாண்டு போனால் அங்கே இருப்பார், ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நடத்துனாலும் அங்கே இருப்பார், கோயில் திருவிழா இருந்தால் அங்கே இருப்பார். ஸோ எங்கே பார்த்தாலும் மதுரை முத்துன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்குள்ளே உழைச்சிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டதுலேயும் மாமாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்ததுலேயும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கடமை. ஏன்னா மாமா இறந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். சொன்னார், அவர் சொல்லி அழுகும்போது என்கிட்ட அதான் நீங்கள் கட்டிப்பிடிச்ச அழுகுறாரு, இந்த நாளை என்னை மறக்க முடியாமல் செஞ்சு விட்டார் மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள அப்படின்ட்டு அழுகும்போது சொன்னார், எனக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டமே நான் உடனே கிளம்பி வந்துட்டேன், பிறந்த நாளாவது இதாவது இதில் என்னையா இருக்குது. காலையில் அன்னதானத்துக்காக காய்கறி நறுக்கிட்டு இருக்கும்போது தான் தகவல் வந்தது. அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி வந்தோம். அதனால் அந்த நாள் ஒரு ரொம்ப இல்லாட்டி அவர் அவங்களுக்கு வாழ்த்து செய்தி போட்டிருக்க நேரம் அது எப்படி ஒரு வினோதமாக அமைஞ்சதுன்றது எனக்கு ஒரு கஷ்டம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத விஷயங்கள். அது மாதிரி நிறையா இருக்குது, பகிர்ந்துக்கணுன்னா நிறையா பகிர்ந்துகிட்டே போகலாம். கண்டிப்பா நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் அந்த மாமனார் மருமகன்ற அந்த ஒரு இது இல்லாம நீங்க எப்பவுமே நாங்க உங்களை ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்ல தான் பார்த்துருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, வழி நடத்திட்டு போயிருக்காங்க, அடுத்தது நம்ம பையனுக்கு அந்த பொறுப்புன்னு ஒரு கடமை உணர்ச்சி நாங்கள் அடுத்து உங்ககிட்ட நாங்கள் பார்க்குறோம் அதை. ஸோ அதையும் தாண்டி சிஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அக்கா இருந்தது, பட் ஷூட்னால வர முடியல. பட் ஸ்டில் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லி அமிச்சாங்க?
அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்த நபரில் வந்து முத்து அங்கிள். ஏன்னா எனக்காவது நினைவு தெரிஞ்சு தான் நான் அங்கிளை பார்த்துருக்கேன். ஏன்னா குட்டி அம்மா வந்து அங்கிள் எப்படி கெரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத ஸ்க்ராட்ச்லேருந்து தெரியும். ஏன்னா அப்பா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா பாடி பில்டிங் பண்ணதுலேருந்து, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அப்பா முதல் மேடை அங்கே ஏறும்போது கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து 6 மாதம் சம்திங். ஸோ அப்பத்துலேருந்து முத்து அங்கிளை தெரியனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் அவருடைய ஃபேமிலி எல்லாமே நம்மளுக்கு தெரியும்னால அப்படிப்பட்ட மனிதருக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பினாங்க. பட் அவங்க வர முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நான் போயிட்டு வரேன், நான் அப்புறமா முத்து பிரதர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்கள கன்வே பண்ண விஷயம். அண்ட் அம்மா இப்போ வந்து இன்னும் சூப்பராக இன்னும் 3Xல தான் ஓடிட்டுருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்டில் தான் நாங்கள் இருக்கோம். அண்ட் இப்போயும் வந்து அம்மா ஷூட் போயிட்டுருக்காங்க. அதுதான் அப்பாவுடைய ஆசை, அப்பாவுடைய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அவர் எதிர்பார்த்த விஷயமும் அதுதான். ஏன்னா அவளும் ஃபீல்டுக்குள்ளே வரணும், மாப்பிள்ளையும் இருக்கணும், பாப்பாவும் இருக்கணும், குடும்பமே வந்து அடுத்து பேரனையும் உள்ளே கொண்டு வரணும் தான் அவர் பெரிய ஆசைப்பட்டார். ஸோ அதுவும் எல்லாமே அவர் ஆசைப்படி அவருடைய வழிகாட்டுதல் படி எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நாங்களும் குட்டி ரோபோ நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களையுமே நிறைய சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்க்குறோம். நிறைய போல்டான விஷயங்களை ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பதில் சொல்கிறீங்க. அதை பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவங்கள் வருது. அண்ட் அதையும் தாண்டி உங்களோட மேரேஜ் அப்போ ஒரு விமர்சனம் கூட வந்தது, அம்பானிக்கு அடுத்து ரோபோ சங்கர் மேரேஜ் தான்டா பெருசாக பேசப்பட்டுச்சுன்னு. அன்னைக்கு எல்லாரும் பார்த்தது அவர் பணம் தான் சேர்த்தாரான்னு பார்த்தாங்க. பட் லாஸ்ட் டே அன்னைக்கு தான் தெரிஞ்சது அவர் பணம் சேர்க்கல, எத்தனை மனுஷங்களை சேர்த்தாரு. கடைசியாக வந்து டேடி எங்ககிட்ட விட்டுட்டு போகும்போது நாங்கள் வந்து கோடியாலாம் எங்ககிட்ட இல்லை. நாங்கள் அன்னைக்கு டேவை நாங்கள் முடிக்கணுன்றதுக்கு மட்டும்தான் எங்கள் கையில் காசு இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி முத்து அங்கிள் மாதிரி இங்கே இருக்க எக்கச்சக்க மக்கள் கணக்கான சொத்துக்களை எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஏன் அவர் தவறுனதுக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் ஓட ஆரம்பித்தோன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்க எனக்கு வந்து கொடுத்த நம்பிக்கை தான். ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ, யூடியூப் மூலியமாவோ, வாட்ஸ்அப் மூலியமாவோ, நேரில் பார்க்குறப்பெல்லாம் அழுத மூலியமாக தான். ஸோ நம்மளுக்காக இத்தனை பேர் வந்து நம்மளை ஊக்குவிக்க இருக்காங்க. ஸோ அப்பா எங்கேயுமே போல இவங்களுடைய ஒரு ரூபத்தில் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் திருப்பியும் ஓட ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி அவரோட பொண்ணு கல்யாணத்தை ஏன் அவ்வளோ ஜாமுன்னு பண்ணாங்கன்னா, பண்ணலைன்னாலும் குத்தம், பண்ணாலும் குத்தம், எப்படி பண்ணாலும் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தெரியும் அப்பா அது வந்து ஜாண்டிஸ்லேருந்து திருப்பி வந்தார். ஸோ எங்கள் அப்பாவை நான் சிங்கம் மாதிரி தான் உள்ளே இறக்கணும் அப்படின்னு நான் முடிவு எடுக்கல, அவர் எடுத்த முடிவு. ஸோ அதனால தான் அவ்வளோ ஜாமுன்னு நாங்கள் பண்ணோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் கல்யாண டேட்டு நாங்கள் தள்ளி வச்சிட்டோம், கல்யாணம் அப்போ வேணான்ட்டு. ஏன்னா அப்போ மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு லீனாக இருக்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. எதனால் உடம்பு சரியில்லைன்னு தெரிய வந்துச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணோன்னா, இல்லை பழைய மாமாவாக இருந்தால் தான் எங்கள் கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணுவோன்ட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டேன், இப்போ வேணாம் நிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு ரோபோ வந்து சம்பாதிச்சார். இப்போ உடம்பு முடியாமல் போயிட்டார். ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னு அவர் இருக்கும்போதே நிறைய நியூஸ் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படின்றனால தான் அந்த கல்யாணத்தை நாங்கள் வந்து பிரம்மாண்டமாக பண்ணது. அதுவும் பிரம்மாண்டமாக பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் காரணம் கிடையாது, அன்றைக்கி எங்கள் கூட அந்த உறவுகள் தான். அதே நாங்கள் உடம்பு முடியாமல் அவர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது மதுரை முத்தான. எத்தனை நிகழ்ச்சிகள் கொடுத்தாரு, எத்தனை நிகழ்ச்சிகள் மூலமாக எங்களுக்கு வருமானம் கொடுத்தாரு, எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடம்பு முடியாமல் ரூமில் தனியாக இருக்கும்போது ஃபோனில் பேசி அவரை சந்தோஷப்படுத்தினார். எவ்வளோ நேரங்கள் வந்து துன்பத்தெல்லாம் அடித்து சிரிக்க வச்சாருன்றது எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நாங்கள் வந்து வந்திருக்கோன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இன்னும் இது மாதிரி என்ன நிகழ்வு மதுரை முத்தனுக்கு வந்தாலும் நாங்கள் வருவோம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு. ஸோ அப்படி நடந்தது தான் அந்த கல்யாணம். அந்த கல்யாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா மதுரை முத்தானே மாதிரி பல பேர் பின்னாடி உழைச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை, அதாவது சொன்னால 6 மாதத்துலேருந்து தூக்கி வளர்த்தது. இன்றைக்குமே இவளுக்கு எப்படின்னா பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, சொந்த பந்தத்தில் பொம்பளை பிள்ளை சொந்தங்களே கிடையாது. பொம்பளை பிள்ளைல சொந்தமே கிடையாது. இன்றைக்கி டிஎஸ்கே, அசார், மதுரை முத்தானே, ராமரண்ணே, சூரிய மாமா, இதுக தான் வந்து இவளுக்கு வந்து செல்லம். இப்போயுமே வேணா ஏதாவது ஒன்றா ஃபோன் பண்ணி பேசுகிறது அங்கே தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தான் பாதிப்பு. அங்கே ஏதாவது ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு, மாப்பிள்ளை பார்த்துக்க மாப்பிள்ளைன்னும் போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அது அப்படி தான் அந்த கல்யாணம் நடந்ததை தவிர.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய மெமரபிளான விஷயங்களை நாங்கள் பேசின ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வளர வளர நாங்கள் இன்னும் மறுபடியும் ரோபோ சங்கர் அண்ணாவை நிறைய பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு திரும்ப திரும்ப ரோபோ சங்கர் அண்ணாவை காமிச்சிக்கிட்டே இருங்கிறது தான் எங்கள் சைடு ரெக்வஸ்ட்டு. அண்ட் நாங்கள் வந்து மதுரை முத்து அண்ணா வந்து இப்போ உங்களுக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணோன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வந்துடுங்க.